بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وبه نستعين وصلى الله وسلم وبارك على حبيبنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக. இந்த சிறப்புமிகு சபையின் கௌரவ தலைவராக சபையில் வீற்றிருக்கின்ற தலைவர் அவர்களே, ஒரு தந்தைக்கு சமமாக நிகராக இக்கலாசாலையை மிகச் சிறப்பாக வழிநடாத்தி செல்லுகின்ற எமது கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய பெரிய ஹசரத் அவர்களே, எமக்கு அறிவொளியூட்டி எமது வாழ்க்கையை வளப்படுத்தி அலிஃப் முதல் அல்ஃபியா வரை எமக்கு குர்ஆனையும் சுன்னாவையும் அதன் அடிப்படைகளையும் வாழ்வின் பாடங்களையும் மிகச் சிறப்பாக முன்மாதிரியாக எமக்கு ஊட்டிய எமது கண்ணியத்திற்குரிய ஆசான் பெருமக்களே, உஸ்தாதுமார்களே, எமது கல்வி பயணத்திலே முதுகெலும்புகளாக நின்று அல்லும் பகலும் எமது வாழ்வின் முன்னேற்றத்திற்காக உழைத்த எமது கண்ணியத்திற்கும் கௌரவத்திற்கும் உரிய நிர்வாக உறுப்பினர்களே, இலைமறை கனிகளைப் போல எமது கண்களுக்கு அப்பால் இருந்து எமது ஆரோக்கிய வாழ்க்கைக்காகவும் எமது சிறந்த கல்வி பயணத்திற்காகவும் தமது சிந்தனைகளாலும் செல்வங்களாலும் பொருளாதாரத்தாலும் ஆலோசனைகளாலும் எங்களுடைய வாழ்வில் வளம் சேர்த்த இன்றைய நிகழ்வின் கௌரவ விருந்தினர்களே, பிரதம அதிதிகளே, எம்மோடு தோளோடு தோள் சேர்ந்து ஒரே வகுப்பறையில் சகபாடிகளாக நண்பர்களாக ஒன்றாக கற்று வயிறார உண்டு மகிழ்ந்து வாழ்க்கைக்கு வளம் சேர்த்த எனது கண்ணியத்திற்குரிய மதிப்பிற்குரிய உலமா நண்பர்களே, சகபாடிகளே, இக்கலாசாலையில் கல்வி பயின்று கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அஹ்லன் வசஹலன் வமர்ஹபன் பிக்கும். அல்லாஹு தாலா உங்கள் எல்லோருடைய வருகையையும் கபூல் செய்வானாக. இன்றைய நாளின் நிகழ்வை எமது வாழ்வின் சிறந்த ஒரு திருப்பு முனையாக மாற்றி அருள்வானாக. கண்ணியமான சபையோர்களே, 1999 ஆண்டு 21வது நூற்றாண்டிலே உலகம் காலடி எடுத்து வைப்பதற்கு முன்னர் 4 மிக கௌரவமான உலமாக்கள், கண்ணியமான உலமாக்கள் இந்த உலகத்திற்கு விடை சொல்லிவிட்டு மௌத்தாகி சென்று விட்டார்கள். அலி அத்தந்தாவி, அஷேக் அப்துல் அசீஸ் பின் பாஸ், அஷேக் நாசிருத்தீன் அல் அல்பானி, அஷேக் அபுல் ஹசன் அலி அந்நதுவி ரஹிமஹுமுல்லா, இந்த 4 தலை சிறந்த உலமாக்களின் பிரிவு 1999 ஏற்படுகிறது. அதே வருடம் அல்லாஹ்வின் சுன்னாவை போல இக்கலாபீடம் பிறக்கிறது, உருவாகிறது. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய இறை நியதி சுன்னாவை போல மிகச் சிறந்த மனிதர்களால் மிகச் சாதாரணமான முறையிலே 21 மாணவர்கள், 2 ஆசான்கள், இவர்களை கொண்டு 99ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் திகதி ஜும்ஆ தொழுகையை தொடர்ந்து ஆரம்பமான இக்கலாபீடம் மிக குறுகிய காலத்திலே அல்லாஹ்வின் உதவியோடு மிகச் சிறப்பான வெற்றி பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். என்றால் அதற்கு பின்னர் உங்களில் பலர் அறியாத காரணங்களும் இருக்கத்தான் செய்கிறது. ஒரு மாமனிதரின் பெரிய லட்சிய கனவு, ஒரு குழுவினரின் கூட்டு முயற்சி, தொடராத அயராத உழைப்பு. அடிக்கடி மாணவர்களாக நாம் முதல் வகுப்பிலே இருந்த காலம் முதல் அடிக்கடி நாம் எங்களுடைய பெரிய ஹசரத் சொல்வதை கேட்போம். நான் ஓதுகிற காலத்திலே எனக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது, இலங்கையில் மிகப்பெரிய ஒரு மதரசாவை
உருவாக்கி அதை நடாத்த வேண்டும் என்ற ஆசை. அதற்காக நான் செய்தது தொடர்ச்சியான துஆ. என்னுடைய தந்தையிடமும் நான் அதை அடிக்கடி சொல்வேன். துஆ செய்ய சொல்வார்கள், துஆ செய்வேன். இந்த மாமனிதரின் ஒரு கனவு, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தாலா துஆக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். அதை நாம் நனவாக காண்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். அந்த அந்த லட்சியம், அதில் இருந்து பயனடைவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு அருள் பாலித்திருக்கிறான் என்பதை நினைக்கிற பொழுது உள்ளம் குளிர்கிறது. அன்பான சகோதரர்களே, இக்கலாபீடம் பிறந்ததை நாம் கண்ணால் பார்த்தவர்கள், இக்கல்லூரியின் குழந்தை பருவத்தை நாம் அனுபவித்தவர்கள், இக்கலாபீடத்தின் வளர்ச்சி பாதைகளை கட்டம் கட்டமாக நாம் கண்கூடாக கண்டவர்கள் என்ற வகையில் இக்கலாபீடத்திலே வயிறார கல்வி கற்றவர்கள், உளமாற ஈமானிய தர்பியாவுடைய பண்பாடுகளை கற்றவர்கள், படித்தவர்கள் என்ற வகையில் மறை கனிகளாக இக்கல்லூரியின் வளர்ச்சிக்காக உழைத்த உங்களுக்கு முன் சாட்சியாளர்களாக, சான்று பகர்வர்களாக நாம் எழுந்து நிற்பது இன்றைய நாள் எமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. கண்ணியமான சபையோர்களே, சிறப்பு விருந்தினர்களே, நாம் இக்கலாசாலையில் காலடி எடுத்து வைத்த முதல் நாள் முதல் கொண்டு எமக்கு அல்லாஹு தஆலா சிறந்த முன்மாதிரிகளை, ஆசான்களை ஏற்பாடு செய்திருந்தான் என்பதை நினைவு கூறுகிற பொழுது உச்சி குளிர்கிறது. முன்மாதிரிகளை அல்லாஹு தஆலா எங்களுக்கு வைத்திருந்தான். வாழ்க்கையில் முன்மாதிரிகளை நாம் கண்கூடாக பார்த்தோம், அல்ஹம்துலில்லாஹ். இக்கலாபீடத்தின் கற்களும் கட்டிடங்களும் அதிகரிப்பதற்கு முன்னர் சாதாரணமான வகுப்பறைகளில் நாம் கல்வி பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஈமானிய பாடங்களை எங்களுக்கு போதித்து தந்தார்கள் இந்த ஆசான்கள். அதற்கு நாம் சாட்சியாக இருக்கிறோம். ஈமானிய பாடங்களை எமக்கு போதித்து தந்தார்கள். துஆவினூடாக எதையும் சாதிக்கலாம் என்ற பாடங்களை புத்தக பாடங்களாக மட்டுமல்லாமல் அதை செயல் ரூபத்திலே காண்பித்திருக்கிறார்கள். எமது கலாபீடத்திலே பல சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்விடம் கேட்கப்பட்ட துஆக்கள் நிகழ்வுகளாக, நிஜமாக கண் முன்னால் வந்த விஷயங்களை நாம் பல தடவைகள் பார்த்திருக்கிறோம். இன்று வரை எமது சபைகள் ஒன்று கூடல்களில் நாம் அவைகள் எங்களுடைய பேசு பொருள்கள். இன்று வரை நாம் அவைகளை பேசிக்கொண்டிருப்போம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த நிகழ்வு எங்களுக்காக எங்களுடைய ஆசான்கள், நிர்வாகிகள், நலன் விரும்பிகளாகிய நீங்கள் செய்த தியாகம், அர்ப்பணிப்பு, இவைகளை நினைவு கூறுகிற தினம் இது. நாம் கலாசாலையில் கல்வி கற்கிற காலத்திலே நாம் கற்றுக்கொண்ட தியாக பாடங்கள், அர்ப்பணிப்புகள், விட்டு கொடுப்பு, எதையும் செய்கிற பொழுது அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும் என்ற ஈமானிய உணர்வு, தன்னம்பிக்கையை விட இறை நம்பிக்கை ஊடாக வாழ்க்கையில் எதையும் சாதிக்கலாம் என்ற அந்த ஈமானிய பாடம், இவைகள் எல்லாம் இக்கலாபீடம் நமக்கு சொல்லித்தந்த வாழ்க்கையின் வெற்றி மந்திரங்கள். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான விருந்தினர்களே, இக்கலாபீடம் அதிகாலை 4 மணி அளவிலே மகான் மாணிக்கம் எழும்புங்க, தஹஜ்ஜத் தொழுகைக்காக எழும்புங்கோ என்ற ஒரு சப்தத்தோடு ஆரம்பிக்கிறதை அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் சாட்சியாக சொல்கிறோம். மகான் மாணிக்கம் எழும்புங்கோ, தஹஜ்ஜத் தொழுங்கோ, துஆ கேளுங்கோ, எழும்புங்க, பெருமதியான நேரம் என்ற சப்தம் சுமாராக 3:50 அல்லது 4 மணி அல்லது 4:05 இந்த நேரத்துக்குள் கேட்கும். ஒவ்வொரு நாளும் கேட்கும். 999 கேட்ட சப்தத்தை இன்றைய நாளும் நான் கேட்டேன். எங்களோடு இருந்த எங்களுடைய சகபாடிகளும் கேட்டிருப்பார்கள். இன்றைய நாளும் அந்த சப்தம் கேட்கிற பொழுது புல்லரித்து போனது மேலெல்லாம். கண்ணியமானவர்களே, பல வெற்றிகளுக்கு பின்னால் சில ரகசியங்கள் மறைந்திருப்பதை நாம் உணர்ந்து கொள்வதில்லை. காட்சிகளை தாம் காணுகிறோம். யதார்த்தங்கள் சில நேரம் மறைகனிகளாகவே இருக்கின்றன. சிலர்தான் அந்த வெற்றியின் ரகசியங்களை புரிந்து கொள்கிறார்கள். கண்ணியமானவர்களே,
அதிகாலை ஆரம்பிக்கிறது இக்கலாபீடம். அல்ஹம்துலில்லாஹ், இன்று 27 வருடம் உருண்டோடி போயிருக்கிறது. இக்கலாபீடம் தீனுடைய மார்க்க கல்விகளை மிக நிறைவாக கொடுக்கிற அதே சமயம் இலங்கையில் பாடசாலை கல்வி மிக அரிதாக போதிக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலே அல்ஹம்துலில்லாஹ் இக்கலாபீடத்தின் நிர்வாகம், இக்கலாபீடத்தின் மூத்த உஸ்தாதுமார்கள், இக்கலாபீடத்தின் அதிபர், அவர்களின் சகோதரர் ஹசரத் யூசுப் ஹசரத் அவர்கள், அவர்களுடைய குடும்பம் ஹனீஃபா ஹசரத் அவர்கள், இவர்களுடைய தூர சிந்தனை பாடசாலை கல்வி அரிதாக போதிக்கப்பட்ட காலகட்டத்திலே எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை எங்களுக்கு போதிப்பதில் அவர்கள் குறை செய்யவில்லை. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, மொழித்திறன், மொழி தேர்ச்சி, கணனி அறிவு, தொழிற்பயிற்சி என்று அக்காலகட்டத்திலே எங்களுக்கு ஒரு தந்தை தன்னுடைய மகனுடைய வாழ்வை வளப்படுத்த எப்படியெல்லாம் கரிசனை எடுப்பாரோ அப்படியான கரிசனையோடு எங்களுக்கு தேவையான கல்விகளை எல்லாம் இலவசமாக எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள். அல்லாஹு தாலா அந்த நல்ல மனிதர்களை அந்த நல்ல மனிதர்களை கபூல் செய்வானாக. அன்பானவர்களே, நாம் ஹக்கானியாவிலே கல்வி கற்றோம் என்று கூறுகிற பொழுதே கேட்பவர்கள் அவர்களுடைய புருவங்களை சற்று உயர்த்தி எங்களை பார்க்கிற பொழுது உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்படுவது வழக்கம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தாலா இக்கலாபீடத்திற்கு கொடுத்த ஒரு நன்மதிப்பு. அல்லாவை நாம் புகழ கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இன்று 750 ஹாஃபில்மார்கள், 575 உலமா பட்டதாரிகள் எமது நாட்டிலே இக்கலாபீடத்திலே கல்வி கற்று நாட்டின் சர்வதேசத்தின் மிம்பர் மேடைகளை அழகுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். பொறுப்பு வாய்ந்த சமூக பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இவைகள் எல்லாவற்றுக்கும் அல்லாஹு தஆலா உங்களை ஒரு காரண கர்த்தாவாக ஆக்கியிருக்கிறான் அல்லவா? இதை உங்களுடைய காதுகளுக்குரிய ஒரு சுப செய்தியாக இன்றைய நாள் நிகழ்வின் காணிக்கையாக இந்த உலமாக்களுடைய கல்வி பயணத்திற்கு உங்களில் பலர் பங்களித்தவர்கள், பங்களிப்பு செய்தவர்கள் என்ற சுக செய்தியை உங்களோடு சந்தோஷமாக பரிமாறிக்கொள்வது இன்றைய நாள் நிகழ்வின் கருப்பொருள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தில்க ஆஜிலு புஷ்ரல் முஃமின். ஒரு முஃமின் அவர் செய்த நல்ல காரியங்கள் அவருக்கு முன்னால் புகழப்படுவது ஒரு முஃமினுக்கு கிடைக்கிற முற்படுத்தி கொடுக்கப்பட்ட சுபச்செய்தி என்பதாக சொன்னார்கள். இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு ஒரு மூதாட்டி, ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி வருகிறார். அந்த பெண்ணிடம் நபி அவர்கள், நீங்கள் யார் என்று கேட்கிறார்கள். நான் ஜஸ்ஸாமா அல் முஸனியா என்று அந்த பெண் சொல்கிறாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, நீங்கள் ஹஸ்ஸானா அல் முஸனியா, நீங்கள் மிகச் சிறப்பான அழகான முஸனியா கோத்திரத்தைச் சேர்ந்த பெண் என்று சொல்லிவிட்டு அந்த வயது முதிர்ந்த கிழவியிடம் சுப செய்திகளை விசாரிக்கிறார்கள். உங்களுடைய காலம் எப்படி, எங்களுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி என்றெல்லாம் விசாரித்தார்கள். அந்த பெண் சென்ற பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இவ்வளவு வயது போன ஒரு பெண்ணை இவ்வளவு கரிசனையோடு நீங்கள் உபசரித்து இந்த பெண்ணுடைய சுப செய்திகள் எல்லாம் கேட்கிறீர்களே, வயது முதிர்ந்த ஒரு கிழவி அல்லவா, இவளுடைய விஷயத்தில் இவ்வளவு கரிசனை எடுக்க வேண்டுமா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹதீஜா என்னுடைய முதல் மனைவி உயிரோடு இருந்த காலத்திலே ஹதீஜாவை சந்திப்பதற்காக இந்த பெண்மணி எங்களுடைய வீட்டுக்கு வந்து செல்லக்கூடிய வழக்கம் கொண்ட ஒரு பெண். வ இன்ன ஹுஸ்னல் அஹ்தி மினல் ஈமான். பழைய உறவுகளை, பழைய உபகாரங்களை, பழைய உபகாரிகளை கவனித்துக் கொள்வது, அவர்களின் உபகாரங்களை ஞாபகத்திலே வைத்துக் கொள்வது ஈமானை சேர்ந்தது என்பதாக சொன்னார்கள். அன்பானவர்களே, நீங்கள் கல்வி பயணத்திலே பங்காற்றியவர்கள் என்ற வகையில் நாம் எல்லோரும் உங்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்கள். அல்லாஹு தாலா உங்கள் எல்லோருடைய தியாகங்களையும் உங்கள் எல்லோருடைய முயற்சிகளையும் கபூல் செய்வானாக. உங்களுடைய இந்த தியாகங்களுக்காக, முயற்சிகளுக்காக ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா, அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலிகளை தந்தருள்வானாக என வேண்டியவனாக, நாளை சுவர்க்கத்திலே நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்களோடு
வீற்றி இருக்கிற சுவர்க்கத்தை அனந்தரமாக பெறுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என வேண்டி விடைபெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.